ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம டைரக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்ட் வந்து கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ப்ரமோட்டிங் யுவர் லேண்ட், ப்ரமோட்டிங் யுவர் சைட்ஸ், கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வில்லேஜுக்கு நியர்பைலே வேணும், டவுனுக்கு நியர்பைலே ஒரு நல்ல சூப்பரான லேண்டாக இருக்கணும், அதுவும் வித் வீடோட நல்ல ஒரு ஃபார்ம் லேண்ட் செட்டப் பண்ண மாதிரி, ஏற்கனவே டெவலப் பண்ண மாதிரி கிணறு போரு சர்வீஸோடு ஒரு லேண்டு வேணும்னு கேட்டிருந்தீங்க. நல்ல ஒரு ஃப்ரண்டேஜோட நீங்கள் எப்படி கேட்டிங்களோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பஸ் போர் ரூட்டில் நல்ல பெரிய வில்லேஜ் டவுனு பக்கத்தில் நல்ல ஃப்ரண்டேஜோட புஞ்சை நீளம், அதுவும் வித் மரங்களோட, எல்லா மரங்களோட வீடு ஷெட்டு, ஸோ போரு சர்வீஸு கிணறு நீங்கள் எப்படி கேட்டிங்களோ சூப்பரான லேண்டு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அதுவும் பஸ் போர் ரூட்டு வித்து உங்களுக்கு கடையோடு இருக்குது. கமர்ஷியலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபார்ம் லேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கடை வீடு எல்லாமே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த லேண்டுக்கு பக்கத்தில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கிளியராக காமிச்சிருக்கேன். அந்த வில்லேஜ் வீடியோ வந்து லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்ல சூப்பரான லேண்டுங்க, புஞ்ச லேண்டு, சிங்கிள் ஓனர் தான். சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் உங்களுக்கு, சிங்கிள் ஓனருங்க. கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குது, எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குங்க. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரக்ட் ஓனர்கிட்டயே சிட்டியும் உட்காந்து பேசிக்கலாம். எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லைங்க. இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஓனர்கிட்ட தான் சேல்ஸில் இருக்குது. அதுவும் கொஞ்சம் சென்னைக்கு நியர்பைலேயே வேணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து ஒரு 1.25 மணி நேரத்துலேயே நான் லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடணுங்க, ஸோ ரொம்ப தூரம் இல்லாமல் சென்னையிலேருந்து கொஞ்சம் நியர்பைலேயே வேணும்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கும் இந்த லேண்டு சூட் ஆகுங்க. ஏன் சொல்கிறேன்னா இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை தாம்பரத்துலேருந்து ஒரு 1.25 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாங்க. செங்கல்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷத்துலேயே நீங்கள் செங்கல்பேட்டிலேருந்து ரீச் ஆகிடலாம். மேல்மருவத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 நிமிஷத்தில் அந்த சைட்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. ஜஸ்ட்டு ஒரு 10 to 15 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் NH பைபாஸ்லேருந்து சைட்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம். நீங்கள் வரக்கூடிய எல்லா பைபாஸும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ரோடு, பெரிய பைபாஸ் தான் உங்களுக்கு சென்னையிலேருந்து. அதனால் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எந்த ஒரு டைமும் நீங்கள் எடுக்காமல் ஸோ சீக்கிரமாகவே ரீச் ஆகிடலாங்க. பஸ் போர் ரூட்டில் தான் நம்ம லேண்டு வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. ஒரு 1/2 ஹவருக்கு 3/4 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் போர் ரூட்டுங்க உங்களுக்கு. நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல வில்லேஜ் இருக்குது, நல்ல பெரிய வில்லேஜ் உங்களுக்கு. அது வில்லேஜ்னே சொல்ல முடியாது, கொஞ்சம் டவுன் மாதிரி தாங்க. கடைங்க, ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு எல்லாமே இருக்குது. டவுனு ப்ளஸ் வில்லேஜுங்க உங்களுக்கு. ஸோ மரம்லாம் எல்லாமே நல்லா சைஸான மரம் உங்களுக்கு, தேக்கு மரம் ஆகட்டும், மகோகனி மரமாகட்டும் எல்லா மரமும் இருக்குங்க. ஸோ வீடு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு 450-500 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வீடு உங்களுக்கு. ஒரு 2 ஃபேமிலி தங்கலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 500-550 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல பெரிய வீடு, அதுவும் தளம் போட்ட RC வீடு தாங்க உங்களுக்கு. வீடு 2 பெரிய ஷெட்டு இருக்குங்க. சில பேர் பண்ணை மாதிரி வைக்கணும்னு நினைப்பீங்க, ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, அது மாதிரி நீங்கள் பண்ணை மாதிரி வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் அதுக்கு தனியாக ஷெட்டு போட்டிருக்காரு. 2 பெரிய ஷெட்டு இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்காரு. ஃபுல்லாக வந்து லேண்டை சுற்றி கவர் பண்ணி மெஷர்மெண்ட் பண்ணி அளந்து க்ளீனாக நீட்டாக பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க. தேக்கு மரம் இருக்குது, மகோகனி மரம் இருக்குது, மாமரம், தென்னை மரம், கொய்யா மரம், எலுமிச்சை மரம், சப்போட்டா, மாதுளை, சாத்துக்குடி, வாழை மரம், ஸோ நிறைய மரம் இருக்குதுங்க. எல்லாமே காய்க்கிற மரம் தான் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபார்ம் லேண்டில் என்னென்ன மரங்கள்லாம் இருக்கணுமோ அது எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருக்காரு. எல்லாமே காய்க்கிற மரம், வாழை மரம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில பேர் நெல் கொஞ்சம் ஏரியா வந்து காலியாக இருக்குங்க, அதில் நீங்கள் வந்து வேர்க்கடலை, உளுந்து இல்லை நெல் அது மாதிரி எதாவது போடணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெல்களம் மாதிரி லேண்டுக்கு உள்ளே வந்து நெல்களம் போட்டிருக்காரு. அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. நீங்கள் வெளியே போயிட்டு எங்கேயும் நீங்கள் காய வைக்கணும்னு தேவையே இல்லை.
நம்ம லேண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நெற்களம் இருக்குது, அதிலே நீங்கள் காய வச்சிக்கலாம். தென்னை மரம் ஆகட்டும், சப்போட்டா மரம் ஆகட்டும், எலுமிச்சை மரம், சாத்துக்குடி மரம் எல்லாமே ஈல்டிங்கில் இருக்கக்கூடிய மரங்க உங்களுக்கு. ஸோ அந்த நெற்களம் சொன்னேன் பார்த்தீங்களா, அதான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 2 ஷெட்டு, ஸோ பாதாம் மரம் இருக்குது, தேக்கு மரம், அதேபடியே பார்த்தீங்கன்னா நம்ம செம்மரம் இருக்குது. தனியாக வீட்டுக்கு சர்வீஸ் இருக்குங்க. ஒரு போர் இருக்குது, ஒரு சர்வீஸ் இருக்குது. நல்ல ஆழமான போரு, நல்ல நீர்வளமான போர் தான் உங்களுக்கு. போருக்கு தனி ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. வீட்டுக்கு தனியாக ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க உங்களுக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான லேண்டு. கேட் போட்டிருக்காரு, நல்ல பெரிய கேட் போட்டு பில்லர் வச்சு கேட் போட்டு ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க. லேண்ட் வந்து கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பேட் டிஸ்ட்ரிக், மதுராந்தகம் தாலுக்கா, மேல்மருவத்தூர் நியர்பையில் தாங்க இருக்குது. நீங்கள் மதுராந்தகத்துலேருந்து ஒரு 25 மினிட்ஸில் இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு 15 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம். ஸோ சூப்பரான லேண்டுங்க. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேனா நம்ம டேரெக்ட் ஓனர்கிட்டே சிட்டி உட்கார வச்சு பேசிக்கலாங்க. ஃபுல்லாக பைப் லைன் கனெக்ஷன் போட்டிருக்காரு. லேண்டை சுற்றி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக செப்பரேட்டாக பைப் இருக்குங்க. ட்ரிப் இரிகேஷன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒரு மரத்துக்கும் உங்களுக்கு வந்து பைப் லைன் கனெக்ஷன் மாதிரி ஃபுல்லாக தனியாக போட்டிருக்காரு. அதுவும் வித் கமர்ஷியலாக இந்த லேண்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃபார்ம் லேண்டு வித் கமர்ஷியல் லேண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். 2 கடையும் இருக்குங்க. ஸோ நீங்கள் இந்த லேண்டை பை பண்ணிட்ட அப்புறம் ஒரு ரெண்ட்டுக்கு விட்டிங்கன்னா கூட, வாடகைக்கு விட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக இந்த 2 கடையை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 8,000 to 10,000 வாடகை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ 10,000 கண்டிப்பாக ரெண்ட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். 2 கடை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீடும் இருக்குது. ஒரு 450-500 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு. நீங்கள் பண்ணை வைக்கிறதுக்கு 2 பெரிய ஷெட்டு இருக்குது. எல்லா மரங்களோட கடைக்கும் வந்து சர்வீஸ் இருக்குங்க. ஸோ அதுவும் எல்லாமே பக்காவாக உங்களுக்கு வந்து கட்டி புது கடை தான் உங்களுக்கு. பழைய கடைலாம் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நல்ல ஒரு புது கடை தான். இந்த லேண்டுக்கும் NH பைபாஸுக்கும் பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட் ஒரு 11 to 12 கிலோமீட்டர்லேயே NH GST 100 அடி பைபாஸ் இருக்குங்க. ஸ்டேட் பைபாஸ்க்கும் அந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்லேயே ஸ்டேட் பைபாஸ் இருக்குது. இந்த லேண்டோட வித்து அளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 அடி வருங்க. ரோடோட அளவு நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அவங்க தார் ரோடு போட்டிருக்கிறது ஒரு 30 to 35 அடி போட்டிருக்காங்க. பட் ஆனால் ரோடோட அளவு வந்து 80 to 100 அடி ரோடு வருங்க. நம்மளுக்கான ஃப்ரண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 300 அடி வரும். நம்ம லேண்டுக்கான ஃப்ரண்டேஜ் வந்து 300 ஃபீட் வருங்க. 300 அடி புஞ்சல் லேண்டு. நல்லா சூப்பரான லேண்டுங்க. ரெட் சாயிலான மண்ணு தான் புஞ்சல் லேண்டு. இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட வேறு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். டோட்டல் ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா 17 lakhs சொல்கிறாங்க. 70 லட்ச ரூபாய் சொல்கிறாங்க. 90 சென்ட் இருக்குங்க. டோட்டல் ஏரியா, டோட்டல் எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா 19 சென்ட், 90 சென்ட் இருக்குது. இந்த 90 சென்ட்டோட டோட்டல் ப்ரைஸ் மொத்த ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 70 லட்ச ரூபாய் சொல்கிறாங்க. கண்டிப்பாக என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. ஓனர்கிட்ட நம்ம பேசும்போது எதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் கம்மி ஆகுமா என்னன்னு சொல்லிட்டு. என்னால் உங்களுக்கு எவ்வளோ பேச முடியுமோ கண்டிப்பாக நான் உங்களுக்காக பேசி கம்மி பண்ணி வாங்கி தரேங்க. பட் ஆனால் ஓனர் ரேட்டு வந்து ஃபைனலாக 70 லட்ச ரூபா சொல்கிறாங்க. மேபி ஒரே பேமெண்ட்னா ஒரு 1 லட்சம் 2 லட்சம் எதாவது கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நல்ல லேண்டு, கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த வில்லேஜ்லாம் காமிச்சிருக்கும் பாருங்கள். வில்லேஜ் ஜஸ்ட் பக்கத்துலேயே இருக்குது. பஸ் போகிற ரூட்டு டவுனுக்குலாம் பக்கத்துலேயே இருக்குது. இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட வேறு